வணக்கம். தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்றீங்களா? டென்ஷனே வேண்டாம். ரிசல்ட் எப்படி வரும், அடுத்த ஸ்டெப் என்ன, இது எல்லாத்தையும் பத்தியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த விளக்கத்துல தெளிவா பார்க்க போறோம். சரி, இப்போ ரிட்டன் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சாச்சு. எக்ஸாம் நல்லபடியா எழுதிட்டோம். ஆனா எல்லார் மனசுலயும் இப்போ ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி, அடுத்து என்ன அப்படிங்கறது தான் இல்லையா? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த டென்ஷன், அந்த சின்ன பதட்டம், அடுத்து என்ன நடக்குமோங்கிற குழப்பம் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா இனிமே அந்த கவலையே வேணாம். ஏன்னா இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு தெளிவான ரோட் மேப் இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நேரடியா விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம், அதாவது TNUSRB, அவங்களோட அதிகாரப்பூர்வமான ரிசல்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ரிசல்ட்ஸ் எந்த ஆர்டர்ல வரும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அஃபிஷியலா பாத்தீங்கன்னா இந்த 4 ஸ்டெப்ஸ்ல தான் மொத்த ப்ராசஸும் நடக்கும். முதல்ல நீங்க கொடுத்த சேலஞ்சஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் கீயை வெளியிடுவாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் எல்லாருடைய மார்க் லிஸ்ட்டும் வரும். கடைசியா அடுத்த கட்டத்துக்கான கால் லெட்டரையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்டான சீக்வன்ஸ். இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். உங்க ரிசல்ட்ஸை எப்படி செக் பண்றது? வாங்க, போன வருஷம் ரிசல்ட்ஸை ஒரு எக்ஸாம்பிளா வச்சு இதை பார்க்கலாம். இந்த வருஷ ரிசல்ட் இன்னும் வரல இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, போன வருஷ ரிசல்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு TNUSRB வெப்சைட்ல இருக்கிற ஆர்கைவ்ஸ் பகுதிக்கு போய் பார்க்கலாம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ரிசல்ட் வரும்போது எந்த குழப்பமும் இல்லாம ஈஸியா செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் TNUSRBயோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. அங்க ஆர்கைவ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா ப்ரீவியஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு போன வருஷம் நடந்த PC எக்ஸாமை கிளிக் பண்ணா போதும். அவங்க வெளியிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் அங்க இருக்கும். இதே ஸ்டெப்ஸை தான் நீங்களும் உங்க ரிசல்ட் வரும்போது ஃபாலோ பண்ண போறீங்க. சிம்பிள். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. TNUSRB ஒரே ஒரு லிஸ்ட்டை மட்டும் வெளியிட மாட்டாங்க. அவங்க சில வேற PDF ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபைலும் என்ன சொல்லுதுன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். பொதுவா பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான ரிசல்ட் லிஸ்ட்ஸ் வரும். ஒன்று உங்க ரெஜிஸ்டர் நம்பர் படி இருக்கும், இன்னொன்று கம்யூனிட்டி ரிசர்வேஷன் படி இருக்கும், மூணாவது உங்க மார்க்ஸ் என்னன்னு காட்டுற டீட்டெயில்டு லிஸ்ட். ஓகே, அந்த 3 லிஸ்ட்ஸ் இதோ. முதல் லிஸ்ட்ல உங்க ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையான்னு சிம்பிளா பார்த்துடலாம். ரெண்டாவது லிஸ்ட் ரோஸ்டர் படி, அதாவது கம்யூனிட்டி வைஸ் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு காட்டும். மூணாவது லிஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். அதுல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல எவ்வளவோ, மெயின் எக்ஸாம்ல எவ்வளோன்னு முழு மார்க் டீடைல்ஸும் இருக்கும். இப்போ இந்த டேபிள பாருங்க, இதுதான் அந்த மார்க்ஸ் லிஸ்ட். இதுல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. உங்க ரெஜிஸ்டர் நம்பர், தமிழ் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ், மெயின் எக்ஸாம் மார்க்ஸ், அப்புறம் ரொம்ப முக்கியமா அடுத்த ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆயிருக்கீங்களா இல்லையான்னு எஸ் அல்லது நோன்னு பக்காவா கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு உங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற டாபிக்கு வந்தாச்சு. கட் ஆஃப் மார்க்ஸ். எவ்வளோ மார்க் எடுத்தா அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும்? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். அப்போ அந்த மேஜிக் நம்பர் என்ன? குவாலிஃபை ஆகிறதுக்கு தேவைப்படுற அந்த ஸ்கோர் எவ்வளோ? எல்லாரும் இதைத்தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. உண்மையா சொல்லணும்னா அது ஒரே ஒரு நம்பர் கிடையாதுங்க. கட் ஆஃப்ங்கிறது நிறைய விஷயங்களை பொறுத்து மாறும். இது ஒரு ரியல் எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு சூப்பரா புரியும். இந்த நம்பரை பாருங்க, ஜஸ்ட் 50. போன வருஷ ரிசல்ட் படி இந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு முக்கியமான கதை இருக்கு. ஆமா, நீங்க பார்க்கறது நிஜம்தான். போன தடவை மெயின் எக்ஸாம்ல வெறும் 50 மார்க் எடுத்த ஒரு கேண்டிடேட் கூட அடுத்த ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆயிருக்கார். இதுல இருந்து என்ன தெரியுது? கட் ஆஃப்னா நாம நினைக்கிற மாதிரி ஒரே நம்பர் கிடையாது. ஏன் இந்த கட் ஆஃப் இப்படி மாறுது? அதுக்கு காரணம் இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும், அதாவது BC, MBC, SCன்னு தனித்தனி ரிசர்வேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன்னு ஸ்பெஷல் கோட்டாவும் இருக்கு. முக்கியமா ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேருங்கிற 1:5 ரேஷியோல தான் அடுத்த ஸ்டேஜுக்கு ஆள் எடுப்பாங்க. இதனால ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கட் ஆஃப் வேறையா இருக்கும். ஸோ அதிக மார்க் மட்டும் குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஸோ இந்த முழு டிஸ்கஷன்ல இருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் இதுதான். ரிசல்ட் எப்படி வரும், அதை எப்படி செக் பண்ணணும்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரெடியா இருங்க. இந்த கிளாரிட்டி இருந்தாலே போதும், உங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. இப்போ உங்ககிட்ட ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் இருக்கு. ரிசல்ட்ஸை தைரியமா ஃபேஸ் பண்ணவும், கரெக்டா செக் பண்ணவும் நீங்க ரெடியா? உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.